ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நம்மை கடந்த 8 மாதங்களும் ஆசீர்வதித்து இந்த 9வது மாதத்தில் முதல் கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே அவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் சர்ச் மினிஸ்ட்ரியில் எங்களோடு ஜாயின் பண்ணியிருக்கிற உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. தேவரீர் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் மக்கள் எல்லாரும். ஆம் தகப்பனே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இந்த நாட்களிலே கர்த்தர் நியமித்த ஒழுங்குப்படி ஆன்லைன் சர்வீஸாக வீட்டிலேயே இருந்து கொண்டு பார்க்க உதவி செய்திருக்கிறீர். எங்கள் மக்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமாக இணைந்து தகப்பனே இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஆண்டவரே பாடல்கள், ஆராதனை, தொடர்ந்து கர்த்தாவே சங்கீதம், அதே போல் தேவ செய்தி எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணி பார்க்க உதவி செய்யணும். உங்கள் வல்லமை இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இருப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பெரிய பரிசுத்தரே, இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எங்கள் மக்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. கட்டாய ஆண்டவர் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி நம்முடைய இரத்த கொட்டைக்குள் மறைக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் சகோதரன் பிரவீன், சகோதரன் கிடியன் 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு பாடலை பாடி உங்களை உற்சாகப்படுத்தவிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 6:2 இப்படி அழகாக சொல்லி இருக்கிறார். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். இந்த மாதம் அனுகிரக காலம். இந்த மாதத்தில் தேவனோட ரட்சிப்பு வெளிப்படுகிற மாதம். எங்களோட சேர்ந்து புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. புதிய வருஷத்துக்குள்ள, புதிய மாதத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லுங்க என்று ஒவ்வொரு பாடல் மூலியமா நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுவோமா? தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். யார் சோர்ந்து போக வேண்டாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள்ள புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. 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 புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. ஏன்னா இது அனுகிரகத்தின் காலம், ரட்சணிய நாள். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 இப்படி அழகாக சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்து போனாலும் சோர்ந்து போவதில்லை. ஆமேன். இந்த பால் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பால். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து என்கிற ஒரு பால் தெரிந்த பால். எங்களோட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுவோம். எஸ் லார்ட். தேவனோட பலன் இன்னைக்கு உங்க கூடாரத்துல, உங்க உள்ளத்துல தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து ஓ ஜீசஸ் செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன்
அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். 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 கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். புதிய அபிஷேகத்தினால, புதிய எண்ணெயினால ஒவ்வொரு பாத்திரங்களும் தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால நன்றி சொல்லுகிற தகப்பனே, ஒரு நியூ பிகினிங் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாவதாக அப்பா. Yes Lord. புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 எங்களை தாழ்த்துகிறப்பா, பெருமையா ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் எடைப்படையாது இருப்பார்கள், நடந்து போனாலும் சோர்ந்து போகாம இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் யார் யாரெல்லாம் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தேவனோட பிரசன்னம், தேவனோட சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிற தகப்பனே, தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் சிறுக, நீங்கள் பெருக. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah Jesus. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் பாடி மகிழ்ந்தோம். இப்பொழுது கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் வேளை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராதனைக்குள்ளாய் போகலாமா? பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் நிகழ்ச்சியிலே உற்சாகப்படுத்தவிருக்கிறார்கள். Come on everybody, join together in the praise and worship right now. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். Praise the Lord. நாம் பாடல்களை தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டிருந்தாலும் பாடல்களை என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துகிற போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. எல்லாரும் உங்கள் வீடுகளில் கரங்களை தட்டி என்னோடு கூட அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வீடுகளிலே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனத்திற்கு மத்தியிலே தேவ பிரசன்னம் இறங்குகிறதாக இருக்கிறது. தயவு கூர்ந்து உங்களால் முடிந்தால் முழந்தால் படித்து இந்த ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே என்னை முழுமையாய் சமர்ப்பணம் செய்கிறேன். எங்கள் ஆராதனையிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் இல்லத்திலே, எங்கள் உள்ளத்திலே உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேட்டால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அவர் நம்மோடு கூட ஆசீர்வாத வல்லவராயிருக்கிறார். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அறையிலும் மாறையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அறையிலும் மாறையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் தேவன் இறங்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வல்லது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய இரக்கங்களினாலே தயவினாலே முடிசூட்டப்படுவோம். இதோ விடுதலை நமக்கு தருகிற கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நல்லவரே வல்லவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி பார்த்து ஒரு விஷயம் கூட இதோ அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை என்கிற இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கிற போது உங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் அவர் ஆவினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தகப்பனே, எங்களோடு இந்த ஆராதனையில் சேர்ந்து
இல்லங்களிலே முழு உள்ளத்தோடுமை ஆராதித்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. விடுதலை தந்தருளும், கவலைகளை மாற்றி அருளும், சுகத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா, நீர் பரத்திலிருந்து இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு இருதயங்களிலும் உணர பண்ணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. தாழ்த்துகிறோம், சமர்ப்பணம் செய்யும். எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நடுவிலே கலந்து வந்திருக்கிறார். ஓகே, இப்பொழுது நமக்கு சங்கீதம் வாசிக்கும் வேலை இல்லையா? ஆகையினால நாம் இப்பொழுது சங்கீதம் 5 நாம் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன் அவர்கள் நம்முடைய நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனத்தை நான் வாசிப்பேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் உங்கள் இருக்கையிலே எழுந்து நின்றோ அல்லது அமர்ந்து கொண்டோ நீங்கள் சங்கீதம் வாசியுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஐந்தாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7வது வசனம் நமக்கு நல்ல கோல்டன் தாட்டாக, தங்க வாக்கியமாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் த வேர்ட் ஃபார் திஸ் வீக். இந்த வாரத்திற்கான வார்த்தையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But as for me, I will come into your house in the multitude of your mercy. In fear of you, I will worship toward your holy temple. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். What a sweet word it is. Yes, this word is implying a wonderful fact of assembling together in the temple of God. ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் கூடி வருகிற அந்த மேன்மையை இந்த வசனம் அழகாய் எடுத்து உரைக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட் ஆஸ் ஃபார் மீ, ஐ வில் கம் இன் டு யுவர் ஹவுஸ் இன் த மல்டிடியூட் ஆஃப் யுவர் mercy என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், unless the Lord's mercies are available to us, well, we would have been definitely nothing. நாம் ஒன்றுக்கு உதவாமலே போயிருப்போம் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா.
ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவருடைய வீட்டுக்குள்ளே ஜெப வீட்டுக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே நாம் வருகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்க தொடர்ந்து உதவி செய்வாராக. காட் பி வித் அஸ். ஆண்டவரே எங்களோடு தொடர்ந்து கொண்டிருந்துள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் இருந்தாலும் சரி, வருகிற வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினால நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் ஆங்காங்கே வீடுகளிலே எழும்பி நின்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதாய் அது ஆகட்டும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, நீர் இரக்கம் பாராட்டி எங்கள் மக்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், எங்கள் அன்பு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் பெற வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய பர்த்டேயாக இருந்தாலும், வெட்டிங் டேயாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைய தினமோ இந்த வாரத்தில் ஒரு நாளோ எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்போட்டுக் கொள்ளும் ஆசீர்வதியம். நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். இந்த ஆண்டு என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நீங்கள் வெற்றி சிறந்து ஜெயத்தை கொண்டாடும் ஆண்டாக இருக்கும். எஸ், திஸ் இயர் ஷால் பி த இயர் ஆஃப் விக்டரி. எஸ், நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். பயப்படாதிருங்கள். ஒரு அசத்தான ஷெல்கராய் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பட் த விக்டரி கம்ஸ் பை த லார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ஜெயத்தை வர பண்ணுவேன். நீங்கள் வெற்றி சிறந்து என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டாக இருக்கும், நாட்களாக இருக்கும். அதை கிளைம் பண்ணுங்க. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த அப்பா சொன்னார், ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி ஆகட்டப்பா. எங்கள் மக்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தலைப்பு வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வசனம்தான் நமக்கு தலைப்பு. இந்த வசனத்தை அடிப்படையாக சார்ந்து காட்ஸ் நேம் இஸ் கால்டு த வேர்ட் ஆஃப் காட் என்ற அந்த டாப்பிக்கில் தேவனுடைய செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது. கர்த்தருடைய நாமமாகிய தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமங்கள் பல பல இருக்கிறது. 1000க்கு மேலே அவருடைய நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு நாமம். அதை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் அவருக்கு ஒரு ரகசியமாக, அது மிக அருமையான ஒரு வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று அங்கே மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறதை என பார்க்கிறோம். He was clothed with a robe dipped in blood and his name is called the Word of God. So the name of the Lord is the Word of God. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை என்பது ஒரு நாமமாக முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் வேதத்திலே வார்த்தையாக நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய நாமம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை.
நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்காக அனுப்பி தந்திருக்கிறார். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆஸ் அன் இன்ட்ரடக்ஷன், முகவரியாக 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இப்போ வாசிக்க கேட்கலாம். 1 John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled concerning the word of life என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் இருந்ததும், it was from the beginning, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை, அதுதான் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயில என்ன இருக்கு? ஜீவன். நீங்களும் நானும் இப்பேற்பட்ட பரிசுத்தராகிய அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூடவே எப்போதும் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோட இருந்தார்னா என்ன இருக்குன்னு அர்த்தங்க? ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து. அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்கிறார். So the Lord says that, He is the life. As we see in John 14:6, very clearly the Lord has said that I am the way, the truth and the life. So our Lord Jesus Christ is the life. அதனால இயேசுவை நாம் உடையவர்களாக இருந்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். நாம் செத்து போனவர்களைப் போல இருக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்கக்கூடாது. பிரச்சனை வரும்போது நாம் ரொம்ப நொந்து போய் அழுது தவித்து போய் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. Because my Lord Jesus Christ is the Word of God. Yeah. He has life and I do also have life. இயேசுக்குள்ளே ஜீவன் இருக்கு, எனக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இனி விளக்கமாக இதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை பூமியில் எப்படி வெளிப்படுகிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். ஓகே, now we are going to meditate as how the word is revealed in this earth. இந்த உலகத்தில் எப்படி இந்த வார்த்தை வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான் அந்த வார்த்தை. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இயேசு தான் அந்த வார்த்தை. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். வார்த்தை என்றால் இயேசு தான். அந்த வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது இந்த பூமியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக as the first point, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் வந்தது என்று ஃபஸ்ட்டு குறிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The word which was with God came down as God. So under this small topic we are going to see some of the Bible verses, right? Okay, நாம சில வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தாங்க அது. The word which came or which was with God. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. The word which was with God. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை இப்போ தேவனா என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. ஸோ அந்த அர்த்தத்தோடு கூட நம்ம பார்க்கலாம், தியானிக்கலாம். யோவான் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்,
யோவான் எழுதின சுவிசேஷம். ஓகே, த காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் சாப்டர் 1 verses 1 to 4, 1 முதல் 4 வசனங்கள் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கிளியரா இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பைபிளில் நீங்கள் எடுத்த உடனே திறந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆகமத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? ஆதி ஆகமம். என்ன ஆகமம்? ஆதி ஆகமம். இந்த ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜெனிசிஸ் 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the beginning God created the heavens and the earth. That is the first verse in the whole Bible. முழு வேதாமத்தில் முதல் வசனம் எதுதான்? In the beginning, ஆதியிலே என்ற வார்த்தை தான் அங்கே வருகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் பாருங்க. அவர் அந்த தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதும்போது கூட very first verse, in the very first verse he has written as in the beginning. ஆதியிலே என்ற வார்த்தையை அவர் சொல்லி அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அப்புறம் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was God. இது நீங்கள் எப்படி புரியுறீங்க பார்த்தீங்களா? ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்த வார்த்தை. அப்படியானா வானம் பூமியை சிருஷ்டிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தேவனாக தான் இருக்கிறார். ஆண்டவர் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இதில் நமக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் திரியேக தேவனாகிய கர்த்தர். அவர் God is the God of Trinity. பிதா, குமாரன், பசுத்தாவியானவர் என்று 3 விதங்களிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். மனுஷனை படைக்கும் போது கூட மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 ஆழ்தத்துவங்களை உடைய ஒரு மனிதனாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதே போல தான் பிசாசுக்கும் 3 ஆழ்தத்துவங்கள் இருக்கிறது. அதை நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, இப்படி 3 ஆழ்தத்துவங்களில் பிசாசும் இருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ God is so good to reveal his personality. ஆனால் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, இந்த மூவரும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். ஆகினால தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இந்த திருத்துவத்தில் ஒருவரை விட்டு பிரிக்கவே முடியாது. பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவர் ஆகிய 3 பேரும் ஒரே தெய்வமாக இருக்கிறார்கள், ஒரே ஆழ்த்தத்துவமாக இருக்கு. எப்படி நம்ம சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 ஒன்றா இருக்கோ, த சேம் வே, அதே போல் கர்த்தர் ஒரே ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ற வடிவிலே அவர் ஆதியிலே இருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து இப்போ வந்தவர் இல்லைங்க, காலாகாலமாய் அவர் இருக்கிறவர். அதனால தான் அவருடைய நாமம் என்ன என்று மோசே கேட்டபோது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமமுடையவர் என்று அங்கே தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இருந்தார் இல்லை, இருக்கிறார். ஆம், நேற்றும் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர்.
நம்முடைய கர்த்தரை சொல்லப்போனால் நேரம் காலம் போதாது, அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எஸ், he was in the beginning with God. அப்புறம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. all things were made through him. அப்புறம் and without him nothing was made that was made. உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்புறம் அவருக்குள் ஜீவன் இருந்தது. in him was life. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. praise the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. அவர் தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய நாமம் என்று அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இனி பாருங்க, இது நல்ல அர்த்தமாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதே அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜான் 1:14 வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தான் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி, and the word became flesh. ஆமாம், அவர் தான் நமக்காக மனுஷனானார், மனுஷ சாயலானார். மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். What a tremendous word it is, my dear children. You have to sense the meaning of it and then you have to read it. அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்க வாசிக்கணும். And the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ மேலான வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மகிமையை கண்டோம். ஏன்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிதா வேற, குமாரன் வேற அல்ல, எல்லாம் ஒன்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனசு வச்சுக்கோங்க. அதனால இயேசு கிறிஸ்து என்ற அந்த வார்த்தையை நினைக்கும் போது தெய்வம்தான். அவர் ஆதியிலே இருந்தார், பிதாவோடு இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனாகவே இருந்தார். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 8வது அதிகாரத்தில் in John 8 verses 54 and 55, 54, 55 வசனங்களை கூட நம்ம படிக்கலாம். நம்ம விளங்கிக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரே உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் அங்கே தன்னை பற்றி சொல்லுகிறார். பிதாவை அறிந்த இயேசு. Yes, our Lord Jesus Christ who knew the heavenly Father. அதனால தான் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் எப்படி இருப்பேன்? பொய்யனாக இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். Yet you have not known him, but I know him. And if I say I do not know him, I shall be a liar like you. But I do know him and keep his word. என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பிதாவை அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நாம் அங்கே பார்க்கிற பெரிய சத்தியம். ஆகையினால வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்தவர், பிதாவோடு இருந்தவர், இப்போதும் பிதாவோடு தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி,
யோவான் 12வது அதிகாரத்திற்கு வருவோம். In the same John's Gospel, chapter 12, verses 47 and 48, 47, 48 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த வார்த்தையாகிய சத்தியம், வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு கமாண்டிங் வேர்ட், கட்டளையை கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறப்பார். நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டு சொல்கிறார். ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை புறக்கணிக்காதீங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். வார்த்தையாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயமாக நீங்கள் இப்பொழுதே கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரே நான் நமக்கு கீழ்ப்படுகிறேன் சொல், அவருடைய வார்த்தையாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டுக்கு இதில் ஏன் எதுக்கு வேண்டிய அந்த கேள்வியெல்லாம் தேவையில்லை, விதண்டா கேள்விகள்லாம் கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ முதல் குறிப்பாக நம்ம என்ன பார்த்தோம்? பூமியில் இந்த வார்த்தை எப்படி வெளிப்பட்டது அல்லது வெளிப்படுகிறது என்பதை நாம் தியானிச்சிட்ருக்கோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, the word which was with God came down as God was the first point that we have seen. ரெண்டாவது குறிப்புக்குள்ளே போகலாம். தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையாக இருக்கிறது என்று நான் பார்க்க போகிறோம். ஓகே, the word which came down from God is powerful to revive us. Yes, the word is powerful to revive us. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கும் வல்லமையாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் சாப்டர் 37 verse 4, 4வது வசனத்தை முதல்ல வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எஸ், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க பார்த்து நீ பேசு. அவர் என்ன செய்கிறார்னா, இரவு பகல் அங்கிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாருங்க. நாம் ஒன்றும் வாட் அண்ட் ஒய் எல்லாம் கேட்காம ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் போதும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை ஏற்று கீழ்ப்படிவீர்களே ஆனால் ஆண்டோட வார்த்தை உண்மைதான். அவர் சொன்னபடி அவர் வருகிறார், அவருடைய ரகசிய வருகை உண்டு, சபை எடுத்துக்கொள்ளப்படுகத்தக்கதாக இயேசு சீக்கிரம் வருகிறார்னு நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். அதில் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. எலும்புக்கு போய் பிரசங்கம் பண்ணு, ப்ராஃபஸி சொல்லுன்னு சொன்னால் உடனே அந்த தீர்க்கதரிசி போய் கீழ்ப்படுகிறார். அதனால் அங்கே என்ன நடந்தது? verse 14, அதே அதிகாரத்தில் எசேக்கியேல் 37 verse 14 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதை வாசிக்க கேட்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். What a tremendous word. பார்த்தீங்களா? என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன்.
அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். I will put my spirit in you and you shall live, and I will place you in your own land. Then you shall know that I, the Lord, have spoken it and performed it, says the Lord. பார்த்தீங்களா, நடந்துதான். எஸ், அவன் உரைச்சிக்கிட்டே இருந்தான் தீர்க்கதரிசனம். என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருந்த எலும்புகள் எல்லாம் கூட ஆரம்பிச்சது. ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆவியானவருடைய அசைவாடுதல் தான் அந்த சத்தம். கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க 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 எலும்புகள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. ஆமாம், எங்கேயோ கிடக்கிற தலை கரெக்டாக வந்து என்ன செய்யுது, அந்த உடம்போடு சேருது. அப்புறம் சதை உண்டாகிறது, தசைகள் உண்டாகிறது. ஆண்டவர் இங்கே 14வது வசனத்தில் சொன்னது போல, நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்கிறார். என் ஆவி உங்களுக்குள் வைத்த நீங்கள் உயிர், அந்த செத்துப்போன எலும்புகள் தாங்க எல்லாம் உயிரடைந்தது. ஒரு பெரிய கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. உங்கள் வீட்டில் வசனத்தை படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, நேரமே கிடைக்கல, தூக்கம் 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 சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களா? அல்லது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் செத்து போனவர்களைப் போல இருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீ உயிரடைவாயாக. அவருடைய வார்த்தை அனுப்பப்படுகிறது. வார்த்தையாகிய சத்தியம் உன்னை உயிர் அடைய செய்யும். ஏனென்றால் அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரத்தில் in John 4 from the verse 50 to 53, 50 முதல் 53 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அங்கே கர்த்தருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெளிவுபடுத்த முடியும். John 4 50 to 53 வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஆமென். உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு ராஜா வீட்டு மனுஷன், அவன் தன்னுடைய குமாரன் வியாதியில் இருந்து சுகமாகணும்னு இயேசு கிறிஸ்து அங்கே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து சொல்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே முதலாவது அற்புதமாக கானா ஒரு திருமணத்தை அவர் சொல்லுகிறார். இதுதான் 2வது அற்புதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This is the second miracle that Jesus Christ has performed according to John's Gospel. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்திலே யோவான் சொல்கிற வார்த்தை அது 2ஆம் அற்புதம். அந்த 2ஆம் அற்புதம் என்ன தெரியுமா? இந்த ராஜாவினுடைய குமாரன் ரொம்ப வியாதியப்படுத்திருக்கான். இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அங்கே வந்து அந்த ராஜாவின் மனுஷன் தன்னுடைய குமாரனுக்காக ஆண்டவரை பார்த்து கேட்க வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் நம்ம பார்த்தோம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அவனை பார்த்து சொன்ன உடனே அவன் ஆச்சரியப்படுறான். அவன் போய் பார்க்குறான். அங்கே போக போக வீட்டிலிருந்து ஆட்கள் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, ஐயா மகன் பிழைச்சிக்கிட்டான். அப்போ உடனே அவர் எந்த டைமில் அவன் பிழைச்சான்? நேற்று 7ஆம் மணி நேரம் என்று சொல்லும்போது அவன் உடனே அவன் சொல்கிறான், அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அதே டைமில் தான் இவனும் பிழைத்திருக்கிறான். உடனே அவங்க எல்லாரும் விசுவாசிச்சாங்க. பார்த்தீங்களா, வார்த்தையான ஆண்டவர்
வல்லமையுடையவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே, நான் உன் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையே சத்தியம், அவருடைய வார்த்தை ஏனென்றால் அவரே சத்தியம், அவரே வார்த்தை. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்புகிறார். நீ குணமடைவாயாக, நீ பலனடைவாக. தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவனாய் வந்தது. அது முதல் குறிப்பு. தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கிறது. அது இரண்டாவது குறிப்பு. ஸோ we have seen 2 points. இனி மூணாவது குறிப்புகளாய் போக போகிறோம். Now over to the third point. இந்த மூன்றாவது குறிப்பு, தேவனுடைய வார்த்தை அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. The word of God gives us the eligibility of his coming. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இல்லையா, அதுக்கு தகுதிப்படுத்துகிற அவருடைய வருகை அவருடைய வார்த்தை அறிவிக்கிறது. பார்க்கலாமா? 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 Peter chapter 3 verses 5 to 7, 5 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனங்களை எல்லாம் நீங்க திரும்ப திரும்ப வாசிங்க. அவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என்ன சொல்லுது. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. ஓகே. அப்புறம் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். ஆண்டோடைய வார்த்தையில் தான் படைக்கப்பட்டது. வானம் பூமியெல்லாம் வார்த்தையில் தான் படைக்கப்பட்ட. வார்த்தைனா நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவரால் தான் எல்லாம் உண்டானது. இதை சொல்லிட்டு அந்த வார்த்தையினால உண்டாக்கப்பட்ட இதெல்லாம் ஜலப்பிரளயத்தில் நோவா காலத்தில் அழிக்கப்பட்டு போனது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, என்னமோ இவங்க சும்மா கத்திட்டு இருக்காங்க ஏன் நினைக்காதீங்க. நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இனி அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ரட்சகராய் வந்தார், இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நாம் ரட்சிக்கப்படணும்னு பொறுமையாக காத்துட்ருக்கார். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா, கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. வார்த்தை இவ்வளோ தொண்டைகளையும் நாங்கள் ஏன் பேசுகிறோம் தெரியுமா? சத்தியங்க. இந்த சத்திய வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா. அப்பா, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக காக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் நானும் குடியிருக்கிறேன், நான் கவனமாக இருக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதே 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேம் சாப்டர் verse 9, 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். The Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering toward us, not willing that any should perish. What a good Lord we have, but that all should come to repentance. ஆண்டவர்
எவ்வளோ அருமையான கர்த்தர்! ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இந்த வசனத்துக்காக. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமை. தாத்தா காலம், பாட்டங்காலம், பூட்டங்காலத்திலிருந்து இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் சொல்லிகிட்டே இருக்காங்க பாஸ்டர். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது மாத்திரம் இல்லை, நேவர் அப்படி இல்லை. நமது வேதத்தில் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொன்னார். 2020 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் பிறந்தப்ப சொன்னார். இந்த பூமியில் வந்தப்போ அவர் சொன்னார், ஊழியம் செய்யும் போதே சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் ரொம்ப ஸ்லாக்காக இருக்காதீங்க, தாமதமாக இருக்கிறாருன்னு ரொம்ப மெத்தனமாக இருக்காதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. என் ஆண்டவர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை மறந்து பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம், அதுதான் இயேசு என்னும் நாமம். அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்ற தலைப்பின் கீழாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். His name is the word of God. Under this topic we are going through the points and explanations. As a conclusion now, முடிவுரையாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:12, Hebrews 4:12 வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Amen, praise the Lord. For the word of God is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of soul and spirit, and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டோட வார்த்தை லேசானதல்ல, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்ம இந்த வசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்படியே எழுந்து நில்லுங்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவு ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். ஓ வண்டர்ஃபுல் லார்ட். எல்லாரும் கண்களை மூடி. என் ஆத்துமாவே பாடலை நான் பாடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த ஆன்லைன் சர்வீஸில் இன்றைய தினம் நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தர் கனப்படுத்தின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.